This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMode e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கான ப்ரொஃபைலை எப்படி செட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபைலில் எப்படி ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுறது, அதில் ஹைலைட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ரைட் சைடில் நம்ம லோகோ தெரியுது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த செட்டிங்ஸை தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஹைலைட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது எப்படி, இங்கே நம்ம நேம், லோகோ நேம், பயோ இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். இப்போ ரைட் சைட் டாப்பில் 3 பாக்ஸ் தெரியுது இல்லையா, அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணோம். அப்படி கிளிக் பண்ணால் இந்த பேஜ் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் நமக்கு வியூ ஆகும். அதில் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அவங்க எல்லாரையும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தவங்களையாவது நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே டன் கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ஐடியாவது நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து டன் கொடுத்துடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் சிம்பல் கீழே தெரியுது இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கேலரியில் உள்ள நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன ஸ்டோரி ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டோரின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்டோரிஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட வீடியோஸை செலக்ட் பண்ணணும். இப்போ எந்த வீடியோஸை நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஒன்று யுவர் ஸ்டோரி, இன்னொன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். ஒன்று யுவர் ஸ்டோரி, இன்னொன்று வந்து க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஷேருன்னு கொடுக்குறோம். ஷேருன்னு கொடுத்தோன்னா இப்போ ஆட் டு ஹைலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதுனால ஆட் டு ஹைலைட்ஸ்ன்னு காட்டுது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அங்கே க்ரியேட் ஹைலைட் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த க்ரியேட் ஹைலைட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டன் கொடுத்துடலாம். இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்குன்றதுனால இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறதையே நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்றேன். ஸோ டன்னு கொடுத்தோன்னா அதில் போய்ட்டு இது சேவ் ஆயிரும். ஹைலைட்ஸில் இது ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஹைலைட்ஸோட கவர் பேஜ் அண்ட் அதோட டைட்டில் இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸோட கவர் பேஜ் அதாவது லோகோவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எந்த ஹைலைட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஹைலைட்டை இப்போ கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தாரிக்கான் இருக்குல்லையே அதை இப்போ இதோட ஹைலைட்ஸை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கூகுள் போயிட்டு பேக் இப்போ வந்துட்டு இங்கே கூகுளில் போயிட்டு இன்ஸ்டா கவர் ஹைலைட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபஷன் என்னவோ அதை நீங்கள் அதாவது டைப் பண்ணி கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு தேவையான லோகோஸ் அங்கே வரும். ஹைலைட்ஸோட லோகோஸ் இங்கே இன்ஸ்டா கவர் ஹைலைட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இப்படி தான் வரும். ஸோ இதில் நிறைய லோகோஸ்லாம் இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா வரும். இதில் இப்போ நான் அந்த வைப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த இமேஜில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா டவுன்லோட் இமேஜ்ன்னு இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். பேக்குக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ இன்ஸ்டாக்கு போகிறோம். இப்போ எதோட கவர் பேஜை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் ஹைலைட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டு மேலே இருக்கு இல்லையா எடிட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு இங்கே கேலரியில் போனோன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க பிக்சர் வரும். அந்த லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட கவர் பேஜோட லோகோ வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டோரிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டோரிஸ்ன்னு பக்கத்தில் இருக்கு இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டைட்டில்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் இதோட டைட்டிலை மை வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்டோரிஸையும் ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க ஸ்டோரிஸை கிளிக் பண்ணோன்னா நம்ம என்னென்ன இதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம எத்தனை வேணும்னாலும் சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இப்போது ஆட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம நியூவாக என்னென்னலாம் ஃபோட்டோஸ் இருக்குது, கிளிப்பிங்ஸ் இருக்குது, செல்ஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டா அதுக்கும் ஒவ்வொன்றா நம்ம ஹைலைட்டரை க்ரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைலில் உள்ள நேம், யூசர் நேம், இதோட ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் பயோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எடிட் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே பேக்குக்கு வந்தோன்னா எடிட் பிக்சர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனால் நம்மளோட நேம் இப்படி தான் இருக்கும். இந்த நேமோட ஃபாண்ட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூகுள் போயிட்டு இன்ஸ்டாகிராம் பயோ ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட நேமு, நம்ம லோகோ நேமோ இல்லை நம்ம சேனலோட நேம் என்னவோ அக்கௌண்ட் நேம் என்னவோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே இப்போ நான் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ மீடியான்னு டைப் பண்ணோடனே கீழே அதோட ஃபாண்ட் எல்லாம் நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வரும். நமக்கு இதில் எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேக்குக்கு வந்து இந்த இடத்துல நேம்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூசர் நேம். யூசர் நேமுக்கும் அதே மாதிரி தான். நம்ம அதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பயோ. பயோவில் போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்கணுன்னா நம்மளோட ப்ரொஃபஷன் என்னவோ அதை கொடுக்கணும். இப்போ டிஜிட்டல் கிரியேட்டரா இல்லை யூடியூபரா இல்லை வேறு எதுவும் உங்கள் ப்ரொஃபஷனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே ஒரு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு கோட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளுக்கு போயிட்டு மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாலே இன்ஸ்டாகிராம் பயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலே நமக்கு வந்துடும். மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம் பயோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்தா நமக்கு எக்கச்சக்கமான கோட்ஸ் வரும். அதில் நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ மேட்ச் ஆகுதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணினோன்னா இதில் நிறைய கோட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒன்று காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட பயோவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிறது லிங்க்ஸ். இந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன லிங்க் எல்லாம் ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப், நம்மளோட வெப்சைட், அப்புறம் ஃபேஸ்புக்கு ஐடி லிங்க்கு இது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டாலேயே நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட யூஆர்எல்லில் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த யூஆர்எல் யூடியூப்னா அந்த யூடியூபோட யூஆர்எல் கொடுத்துட்டு கீழே இருக்கிற டைட்டிலில் நம்ம யூடியூபோட டைட்டிலில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குக்கும் அதே மாதிரி நம்ம வெப்சைட்டோட அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கவுண்ட்டோட ஐடிய எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் இல்லாம ஹைலைட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம்.